எப்படி பர்சனல் பிராண்ட் பண்றது? நீங்க நான் உலகத்துல இருக்க எல்லாருமே ரொம்ப யூனிக்கான ஸ்பெசிபிக்கான பர்சனாலிட்டி தானுங்க. இந்த காம்படிஷன் வேர்ல்டுல நீங்க யூனிக்கா ஒரு செலிபிரிட்டியா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த சிச்சுவேஷன்ல நீங்க எப்படி உங்களை பிராண்ட் பண்ணிக்கிறது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் டேலண்ட்ஸ், ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு. சரி, இந்த சிச்சுவேஷன்ல நீங்க எப்படி உங்களை பிராண்ட் பண்ணிக்கிறது? ஒரே நாளில் கோடீஸ்வரர் ஆவது எப்படி? நான் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் கிடையாதே. அதெல்லாம் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு, பெரிய பெரிய ஆளுமைகளுக்கு தானே அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு கேக்குறீங்களா? நிச்சயமா இல்ல. உங்க எல்லாருக்குமே ஒரு பிராண்ட் இருக்கு. பிராண்ட்னா அது நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் ரெகுலராவே பிராண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். சோ எப்படி பர்சனல் பிராண்ட் பண்றது? உங்களையா இருக்கட்டும், இல்ல உங்களோட ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், இல்ல நீங்க பண்ற சர்வீஸா இருக்கட்டும், எப்படி நீங்க யார்கிட்ட போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட போய் சேர்றது, அது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல டெப்தா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட், why நீங்க ஏன் பிராண்ட் பண்ணணும், உங்க சர்வீஸ் ஏன் மத்தவங்களுக்கு தேவை அப்படின்றதுக்கான அந்த ரீசனை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணுங்க. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணாலே பாதி விஷயம் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். செகண்ட் ஒன், ஃபேக்கா இருக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், மூட்டை பூச்சியை சுலோகமாக கொள்ளும் நவீன மிஷின் என்னைக்காவது ஒரு நாள் தெரிய வந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? அது பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸை தான் நமக்கு கிரியேட் பண்ணும். அதனால ஃபேக்கா இருக்கிறத விட ரியலிஸ்டிக்கா நீங்க உங்களை பிராண்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அடுத்து, டிஃபைன் பண்ணணும். எதை நீங்க ஃபோக்கஸ் பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு தெளிவான டெஃபினேஷன் உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஏன் நான் பிராண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒய்யை கண்டுபிடிச்சிட்டா அந்த ஒய்யை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு 4 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கும். செகண்ட் ஒன், ஃபைண்ட் அவுட் யுவர் இன்னர் ஸ்ட்ரென்த். தேர்ட் ஒன், இம்பாக்ட் பண்ணுங்க. ஃபோர்த் ஒன், உங்களோட வேல்யூஸ். அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு குயிக்கா கிடைக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன், உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஈவன் நீங்க பெட் ரெஸ்ட்ல இருக்கணும்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருந்தாலும் ஃபீவர் ஹெவியா இருக்கு, உங்களால எதுவுமே பண்ண முடியல, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் நான் இந்த ரீசனுக்காக எந்திரிச்சிருவேன், இதை மட்டும் பண்ணலைன்னா என்னால இங்க சர்வைவ் பண்றதே கஷ்டம் அப்படின்ற ஒரு பிடிச்ச விஷயம் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. செகண்ட் ஒன், ஃபைண்ட் அவுட் யுவர் இன்னர் ஸ்ட்ரென்த். உங்களுக்குன்னு இன்வெல்டாவே ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், ஒரு டேலண்ட் இருக்கும், ஸ்கில் இருக்கும். அது என்ன அப்படின்னு அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. தேர்ட் ஒன், இம்பாக்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு டிராயிங் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அந்த டிராயிங்கை வச்சு நீங்க பல விஷயங்களை பண்ண முடியும். குழந்தைங்க ஏன் சின்ன வயசுல இருந்து ஆர்ஃபனேஜ்ல வளர்றாங்க, அவங்க ஏன் ஹர்ட் ஆகுறாங்க அப்படின்றத அழகா உங்க டிராயிங் மூலமாவே இந்த சொசைட்டிக்கு கன்வே பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க கண்டுபிடிச்ச உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த்தை வச்சு இந்த சொசைட்டிக்கு எப்படி இம்பாக்ட கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்றத திங்க் பண்ணுங்க. இனிமே யாரால என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இனி ஓய மாட்டான் அந்த ஓவியம் சீனும். தமிழ்நாட்டுல ஒரு பிரளயமே நடக்க போகுது. ஃபோர்த் ஒன், உங்களோட வேல்யூஸ், உங்களோட மதிப்பு என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அதை பத்தி கிளியரான ஒரு ஐடியாவை உங்க ஆடியன்ஸ்க்கு நீங்க கன்வே பண்ண முடியும். அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. ஓகே, இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒய் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒய்யை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற ஒரு 4 கொஸ்டின்ஸை உங்ககிட்ட நீங்களே கேட்டுக்கிட்டீங்க. அடுத்து என்ன பண்றது? பொசிஷனிங் பண்ணணும். இப்போ வேர்ல்டுல நிறைய காம்படிஷன் வந்துருச்சு, நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. நீங்க பண்ற அந்த மார்க்கெட்டிங்லயே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால அங்க சர்வை பண்றது, சஸ்டெயின் பண்றது, நீங்க பண்ணிட்டு இருக்க அந்த சர்வீஸை ஸ்டேபிளா உங்களோட ஆடியன்ஸ்க்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்ற ஒரு விஷன் உங்களுக்கு கிளியரா இருக்கணுங்க. அதுக்கு 3 ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. செட்டிங் யுவர் செல்ஃப் apart, checking out of the competition, மண்டகசாயோ, cultivation your
பேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா செட்டிங் யுவர் செல்ஃப் அபார்ட், அதாவது உங்களை ஒரு தனித்துவமா செட் பண்ணிக்கிறணும். செகண்ட் ஒன் செக்கிங் அவுட் ஆஃப் த காம்படிஷன். உங்க காம்படிட்டர் கிட்ட இருந்து நீங்க எப்படி தனித்துவமா இருக்கீங்க, அவங்க கிட்ட இல்லாத ஒரு சிறப்பு உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஒன் கல்டிவேஷன் யுவர் பேஷன். இங்க பொசிஷனிங்ல நிலைச்சு நிக்கிறதுக்கு பேஷன் வந்து ரொம்பவே முக்கியங்க. அதை நீங்க கல்டிவேட் பண்ணணும். ஓகே, இது பண்ணிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொசிஷனிங்லயே நிறைய டைப்ஸ் ஆஃப் பொசிஷனிங் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ பேஸ்ட் பொசிஷனிங். நீங்க கொடுக்குற அந்த ப்ராடக்ட் சர்வீஸ் லக்ஸரியா இருக்கா, இல்ல காமன் பீப்புளும் அப்ரோச் பண்றது மாதிரி அஃபோர்டபுளா இருக்கா அப்படின்றத மக்களுக்கு நீங்க கன்வே பண்ணணும். இல்ல ஐபோன் அளவுக்கு நீங்க லக்ஸரியா கொடுக்க போறீங்களா அப்படின்றத நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். செகண்ட் ஒன் ப்ராப்ளம் பேஸ்ட் பொசிஷனிங். சொசைட்டியில் இருக்கு, இப்போ ஹெட்டேக் இருக்கு, ஹெட்டேக்கு நீங்க ஒரு தைலத்தை லான்ச் பண்ண போறீங்க. தங்க பாஸ்பா இத ஒரு மாசம் சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை எப்படி அந்த ஹெட்டேக்கை வந்து சால்வ் பண்ணும் அப்படின்றதுக்கான ஒரு யூனிக் ஃபீச்சர். நிறைய தைலம் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு, ஆனா மற்றவங்கள இருந்து நீங்க எப்படி டிஃப்ரெண்டா இந்த சொசைட்டிக்கு இருக்க போறீங்க அப்படின்றத காட்டணும். அதுதான் ப்ராப்ளம் பேஸ்ட் பொசிஷனிங். நெக்ஸ்ட் ஒன் பிரைஸ் பேஸ்ட் பொசிஷனிங். ஆனா விலை தான் கொஞ்சம் ஜாஸ்தி, 1000 ரூபாய். நீங்க ஃபிக்ஸ் பண்ற ரேட்டை பொறுத்து உங்களோட பொசிஷன் இருக்கும். ஃபோர்த் ஒன் ஃபீச்சர் பேஸ்ட் பொசிஷனிங். மற்றவங்க ப்ராடக்ட்ல இல்லாத சிறப்புகள் நீங்க கொடுக்க போற இந்த ஃபீச்சர்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத கரெக்டா கச்சிதமா ஆடியன்ஸ்க்கு புரியறது மாதிரி நீங்க கன்வே பண்ணியிருக்கணும். ஓகே, பொசிஷனிங் பண்ணியாச்சு, இதுல இவ்வளோ டைப்ஸ் இருக்கா, அடுத்து என்ன அப்படின்னா அதுதாங்க முக்கியம். டார்கெட் மார்க்கெட், டார்கெட் ஆடியன்ஸ். இது என்ன? டார்கெட் மார்க்கெட் அப்படின்னா ஒரு வேர்ல்டு மாதிரி. இப்போ டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னா அதுல இருக்க ஒரு குட்டி கண்ட்ரி மாதிரி. நம்ம இந்தியாவை வச்சுக்கோங்களேன். இப்போ டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்றது குட்டியா இருக்கிறதுனால அதுக்குள்ள நம்ம எப்படி எந்த ஆடியன்ஸை கவர் பண்ண போறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. இப்போ நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாலும் டிஸ்டன்ஸ்ல படிக்கிறவங்க இருக்காங்க, ரெகுலர்ல படிக்கிறவங்க இருக்காங்க. அப்போ நீங்க ரெகுலர் படிக்கிறவங்கள ஃபோக்கஸ் பண்ண போறீங்களா, இல்ல டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல இருக்கவங்கள ஃபோக்கஸ் பண்ண போறீங்களா? இப்போ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல இருக்கிறவங்கள ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல சிட்டில இருக்கிறவங்கள நீங்க ஃபோக்கஸ் பண்ண போறீங்களா, இல்ல ரூரல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நீங்க ஃபோக்கஸ் பண்ண போறீங்களா? இத்தனை விஷயங்களை நீங்க டார்கெட் ஆடியன்ஸ்ல பார்த்து பார்த்து பண்ணும்போதுதான் உங்களோட அந்த பிராண்ட் பக்காவா இருக்குங்க. இந்த பிராண்டிங்ல 3 C ரொம்ப முக்கியமானதுங்க. அது என்னன்னா கன்சியூமர்ஸ், கம்பெனி அண்ட் காம்படிஷன். இத பொறுத்து தான் உங்களோட பிராண்டிங் இருக்க போகுது. ஒவ்வொருத்தவங்களும் அந்த பிராண்டிங்கை சொல்ல ஒவ்வொரு யூனிக்கான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்க. சரி, டார்கெட் ஆடியன்ஸையும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன், அடுத்து என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அடுத்துதாங்க பிராண்ட் ஃப்ரேம் ஒர்க். இது ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் என்னெல்லாம் நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணணும்னா 4 விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். பர்சனாலிட்டி, விஷன், மிஷன், வேல்யூஸ். சரி, நீங்கள் எந்த விதமான பர்சனாலிட்டி? இப்போ 1940ல் ஸ்விஸ் சைக்காலஜிஸ்ட் கால் யங் அவர் வந்து ஒரு 12 டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டிஸை சொல்லியிருக்காரு. அது என்ன அந்த 12 டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படின்னா கிரியேட்டர்ஸ், இதில் வந்து இந்த பெயிண்டர்ஸு, அப்புறம் டிராயிங் பண்ணுறவங்க, எதெல்லாம் யாரெல்லாம் கிரியேட்டிவா பண்றாங்களோ அவங்கெல்லாம் இந்த கிரியேட்டர்ஸ் கீழே வருவாங்க. அடுத்து சேஜஸ், இந்த முனிவர்கள். ஒரே மீன் மார்க்கெட் மாதிரி கையாமையான்னு கத்துது, அத லைப்ரரி மாதிரி அமைதியாக ஒரு தாய்க்கு கொடுத்தாங்க. அப்புறம் பிலாசபி பேசுறவங்க, இவங்க எல்லாம் இந்த சேஜஸ் பர்சனாலிட்டிக்கு கீழே வருவாங்க. அடுத்து கேர் கிவர், ஒருத்தவங்களை பாத்துக்கிறவங்க, பராமரிக்கிறவங்க. அம்மன் கோயில கூழ் ஊத்துறது, அப்புறம் இந்த வயசான ஆயா இருக்கிறாங்கல்ல அவங்களாம் ரேஷன் வாங்கி கொடுக்கறது, எல்லாருமே இந்த கேர் கிவர்ஸ் கீழே வருவாங்க. 4th டைப் இன்னசென்ட். அடுத்து 5th ஒன் ஜஸ்டிஸ், கேலி பண்றவங்க எல்லாருமே இதுக்கு கீழே தான் வருவாங்க. அடுத்த டைப் மெஜிஷியன். இந்த பாய் உள்ளத்துக்கு போட போறேன், மூட போறேன்,
அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குதுன்னு நீங்க பார்க்க போறீங்க. மெஜிஷியனுக்கு கீழே தான் வரும். அடுத்து ரூலர்ஸ், நம்மள ரூல் பண்ற ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், இந்த ரூலர்ஸ்க்கு கீழே வருவாங்க. அடுத்து ஹீரோ ஆர் ஹீரோயின், ஒரு விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ணிட்டு அவங்களால இம்பாக்ட் ஆகி ஃபாலோ பண்ற நிறைய ஃபாலோவர்ஸை அவங்க வச்சிருப்பாங்க. அடுத்து ரெகுலர் காய் ஆர் ரெகுலர் பாய். என்ன குறுகுறுன்னு பாக்குற? என்னடா உம்மா கொடுக்குற? இது வந்து த நெக்ஸ்ட் டோர் கேர்ள், நெக்ஸ்ட் டோர் பாய், அந்த மாதிரி உள்ளவங்களை நாம சொல்ல முடியும். அடுத்து ரெபல்ஸ், இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டுல இருக்கிற அநீதிகளுக்காக போராடுறவங்களை நம்ம ரெபல்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து எக்ஸ்ப்ளோரர்ஸ், வஞ்சர மீனை வறுத்து வச்சாம ரவுண்ட் ரவுண்டா இருக்கே, என்னது? இட்ஸ் ஹியூமன் பிரெயின். புதுசா கண்டுபிடிக்கிறவங்க, அது ஒரு கான்டினென்ட்டா இருக்கணும், ஸ்பீஷீஸா இருக்கட்டும், எதா இருந்தாலும் இந்த எக்ஸ்ப்ளோரர் கேட்டகரியில வருவாங்க. அடுத்து லவ்வர்ஸ், காதலிக்கலாம், பண்ற வேலையை காதலிக்கலாம், எதுவா இருந்தாலும் அவங்க இந்த லவ்வர்ஸ் கீழே வருவாங்க. ஸோ இந்த 12 டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டியில நீங்க எந்த டைப் அப்படின்றதையும் மறக்காம கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீடியம் ரொம்பவே முக்கியம். இன்னைக்கு வளர்ந்து வரதுல டிஜிட்டல் மீடியா தான் ரொம்ப வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ற ரோலை பார்த்துட்டு இருக்கு. அப்போ டிஜிட்டல் மீடியாவில் எப்படி பண்ணலாம் பர்சனல் பிராண்டிங் அப்படின்றத நீங்க கத்து வச்சுக்கிட்டு அதை பண்ணீங்க அப்படின்னா நீங்க சூப்பர் சக்சீடா ஆக முடியும். இந்த வீடியோல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, அப்கமிங் வீடியோல உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்க கொடுக்கிற ஆதரவுக்கு பெரிய 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 நன்றிகள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, ஏன்னா உங்க சப்போர்ட் எங்க ஸ்ட்ரென்த். நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரணும்னா நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டே கியூரியஸ். தேங்க்யூ.